கடகம் ராசி ஜோதிட பிரியர்களே, தமிழ் புத்தாண்டு பலன்கள் வழிபாடுகள். தமிழ் புத்தாண்டில் கடகம் பணி சிறக்கக்கூடிய அமைப்பு. நம்மளை வீழ்ந்தார்கள் அப்படின்னு நினச்சவங்களெல்லாம் முன்னாடி நம்ம அழகாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டு. ஏன்னா சனி பகவான் பாகிஸ்தானத்துக்கு மெதுவாக அடியெடுத்து வைக்கிறார். பாகிஸ்தானத்தில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பல கிரகங்கள் கூட்டணி, திருமணம் போன்ற எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கும். குருவும் லாபஸ்தானத்தில், அப்போ வரன்கள் கிடைக்கும். நல்ல திருமண யோகம் அற்புதமாக அமையும். புத்திர பாக்கியம் சிறப்பாக அமையும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் அமையும். தொழிலில் நல்ல ஏற்றமான வருமானங்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல, அரசு வேலைவாய்ப்புகள் அற்புதமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகு 9ல் இருக்கிறதுனால நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு விசா, பாஸ்போர்ட் எடுக்கிறது இதெல்லாம் சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. பெண்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. நகைகள் வாங்குவோம், ஆடைகள், ஆபரணங்கள் என அழகு சாதன பொருட்கள் என நம்முடைய வாழ்க்கையை தரத்தை கூட செலிப்ரிட்டியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதற்கு தகுந்தால கேது பகவான் அப்படியே மெதுவாக 2ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டில் வடிவெடுத்து வைப்பார். அப்போ குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனைவி மேலே அன்பு செலுத்துங்க, பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துங்க. அன்பு பாசம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் அன்பு பாசம் ரொம்ப முக்கியம். உற்றார் உறவினர்களை பற்றி கொஞ்சம் கவலைப்படாதீங்க. ஹாய் ஹாய் அப்படின்னு ஒதுங்கிக்கோங்க. சிலர் நமக்கு முதுகில் குத்துவாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டால் அற்புதமாக நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமையும். இந்த ஆண்டில் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால நம்ம வெளிநாட்டில் குடியேறக்கூடிய பாக்கியமும், அங்கே நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பாக்கியமும் அற்புதமாக கிடைக்கும். பிரயாணங்களால் பல நன்மைகள் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு உண்டு. இந்த வாசு வருடம் ரொம்ப அற்புதமாக 12ல் குரு. நல்ல புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள் செய்வோம். ஆலயங்கள் பணிகள் செய்வோம். ஆலயங்களில் பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கூட உண்டு. அதே மாதிரி வேதங்கள், மற்ற இதிகாசங்கள், புராணங்கள், ஜோதிடம் கற்றவர்களுக்கு நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த ஆண்டில் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஆண்டு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சித்தர்களை வழிபடுங்க. சித்தர்கள் அடங்கிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. கடகராசிக்காரர்கள் ஒரு தடவை திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் குடும்பத்தோடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை, தூத்துக்குடி, பெங்களூரில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருவேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.